உயிரோடை தமிழ் வானொலி உறவுகள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உயிரோடை தமிழ் வானொலியின் ஒலி வடிவங்கள் உங்கள் வீட்டு முற்றங்களில் நாளாந்தம் வந்து கொண்டிருக்கின்றது. சமகால அரசியல் நிலவரங்கள், செய்திகள், நாட்டு நடப்புகள் அனைத்தையும் தாங்கி வருகின்ற ஒரு ஊடகமாக உலகளாவிய ரீதியில் நாங்கள் எமது சேவையை செய்து வருகின்றோம். இன்று நாங்கள் ஒரு மிக மிக முக்கியமான விடயம், சமகாலத்தில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம்தான். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த நாங்கள் மிக ஒரு காட்டமான வார்த்தை சொல்வதாக இருந்தால் இந்த மெடிக்கல் மாஃபியாஸ் என்று சொல்லுவாங்க. இன்று எமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றை ஒரு தனி மனிதனாக இதை வெளிக்கொண்டிருக்கின்றார். அவர் எடுத்த விடயம் மிக முக்கியமான விடயம். அதாவது எமது தமிழர் தேசத்திலே மக்களுக்கு பயன்பட வேண்டிய இந்த சுகாதார இலாகா எப்படி அது அன்றைக்கு அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். அதை கதைத்தவர் அந்த மட்டத்தோடு மட்டும் நிற்காமல் தேவையில்லாமல் வேறு விடயங்களையும் தொட்டுள்ளார். அது ஒரு தேவையற்ற உதாரணமாக இப்போ தேசிய தலைவர் சம்பந்தமான விடயங்கள் அதில் பேசியிருக்கின்றார். பாசிட்டிவாக பேசியிருக்கின்றார். சில விடயங்களிலே உங்கள் செயற்பாட்டாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே பேசியிருக்கின்றார். அவையை அந்த விடயங்களை நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு ஒரு சமூகம் சார்ந்து டாக்டர் அர்ஜுனா செய்த விடயம் சரியா, இது ஈழத்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் என்ன அளவிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, இந்த சுகாதார இலாக்காவை இலக்கு வைப்பது யார், இதற்கு பின்னுள்ள பெரும் தலைமைகளோ பெரும் திணைக்களங்களோ யார் என்பதை பற்றி நாங்கள் இன்று ஒரு அலசி ஆராய போகின்றோம். அந்த வகையிலே எங்களுடன் பொறியியல் ஆய்வாளர் முன்னாள் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் திரு அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம். நாங்கள் இந்த டாக்டர் ராமநாதன் அவருடைய விடயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறதா யோசிச்சாங்க. அப்போ அந்த வகையில நீங்கள் இந்த நடந்த சம்பவங்களை சுருக்கமாக சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த சம்பாஷணையை தொடருவோம். அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அந்த அந்த வைத்தியசாலையில் அவர் பணியாற்றியது கிட்டத்தட்ட ஒரு 15 தொடக்கம் 20 நாட்கள் மட்டும்தான். அதற்குள் அவரை பொறுத்தவரையில் அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டிருந்தார். அந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு அதனை தடுப்பதற்காக அவரை இடமாற்றம் செய்ய இவர்கள் எத்தனித்த போதுதான் இந்த பிரச்சனை கிளம்பியிருந்தது. ஆனால் அவர் அன்று தனது அந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்ததும், அவரை இவர்கள் கைது செய்ய முற்பட்டதும் அந்த மக்களிடம் சமூக வலைத்தளங்களால் கொண்டு செல்லப்பட்டதுடன் மக்கள் அணிதிரண்டு அது ஒரு மக்கள் போராட்டமாக மாறியிருந்தது. உங்களுக்கு தெரியும், பெருமளவான மக்கள் கூடியிருந்தார். உண்மையில் நீங்கள் அதில் வந்த பலரிடம் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், பலருக்கு அந்த டாக்டர் முகம் கூட தெரியாது. ஏன்னா 14 நாள் தான் வந்தவர், எல்லோரும் 14 நாட்கள் வைத்தியசாலைக்கு சென்றிருக்க மாட்டார்கள். பலருக்கு முகமே தெரியாது. ஆனால் தங்களுக்கு கிடைத்த அநீதிக்கு எதிராக கிளம்பி எழுந்திருந்தார்கள். ஏன்னா அதாவது உளவு காலமும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக ஒருவர் குரல் கொடுக்கும் போது அந்த மக்களிட எழுச்சியாகத்தான் அதை பார்க்க முடிந்தது. அங்கு இது செட்டப் பண்ணப்பட்டது, வேறையாக்கள் கொண்டு வந்தது என்பது தொடர்பாக பல கருத்துக்களை இதுக்கு எதிரானவர்கள் முன்வைத்திருந்தாலும் உண்மையில் அது அத்தனையும் பொய்யாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வந்ததுக்கான எந்த விதமான தடயங்களோ அல்லது வாகனங்களில் கொண்டு வரப்பட்டதோ எதுவுமே இல்ல நிலை. அந்த சாபக்கேரி மக்கள் தான் அதில் அணிதிரண்டிருந்தார்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக. உண்மையில் சுகாதாரத்துறை ஒரு இனத்தின் சவைவலுக்கு, தப்பி பிழைத்தலுக்கு சுகாதாரத்துறை மிக முக்கியமானது. பிரித்தானியாவை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் பட்ஜெட்டில் பெருமளவான நிதி சுகாதாரத்துக்கு தான் போகின்றது. அதே போல இலங்கையிலும் அவ்வாறு இருந்தாலும் அங்கு உங்களுக்கு தெரியும், அது அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு கொடுக்கப்படுற பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டாலும்
அது சரியாக அவர்கள் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்ப உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வருகின்ற நிதியில் பெருமளவானவற்றை இவர்கள் பயன்படுத்தாது திருப்பி மத்திய அரசுக்கு அனுப்புவதாகவும் அர்ச்சனா என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. என்றால் பாருங்கள். ஆனால் அது மட்டும் அதனை அங்கு திருப்பி அனுப்பிவிட்டு, இங்கிருந்து மக்கள் அனுப்புகின்ற பணத்தை அந்த நோயாளிகளுக்கு வைத்தியசாலையில் கொடுக்கக்கூடிய வசதி இருந்தாலும் அதனை மறுத்து தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு வர பண்ணி அதன் மூலம் புலம்பெயர் மக்களின் பணத்தை எடுத்து ஒரு சில கும்பல் வந்து முற்று முழுதாக கொள்ளையடித்தது என்பது மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு சமூக சீரழிவாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கலாம். இந்த சமூக சீரழிவை அவர் தட்டி கேட்கும் போது அவர் என்ன கூறினார் எது கூறினார் என்பது இல்லை. ஒரு மக்களுக்காக குரல் கொடுக்கப்பட்டது. நாங்கள் சமூகத்தில பல அமைப்புகள் இருக்கின்றன, அரசியல்வாதிகள் இருக்கு. ஒரு நாட்டின் விடுதலை என்னும் போது முதலில் உங்கள் சமூகத்தின் விடுதலை முக்கியம். நீங்கள் அந்த சமூகத்தின் விடுதலை உங்கள் சொசைட்டிக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், அந்த மக்களுக்காக என்ன செய்தீர்கள் என்பது அதுதான் நாட்டின் விடுதலையாக பரிணமிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பல அமைப்புகளோ அரசியல்வாதிகளோ நீங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் எதுவும் வாய் திறக்கவில்லை. உங்கள் மக்கள், நீங்கள் யாருக்காக இங்கு மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு ஓடுகிறீர்களோ, யாருக்காக இங்கு நீதி கோரலை மேற்கொள்கிறீர்களோ, அந்த மக்கள் மருத்துவ வசதி என்று இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நீங்க பாருங்கள், ஒரு நோயாளிக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சையை கொடுக்கக்கூடிய வசதி இருந்த போதும் அவரை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பும் போது அந்த தூர டிஃபரன்ஸில் அவர் இறந்தார் என்று சொன்னார். அப்படி எத்தனையோ பேர் இறந்திருப்பார்கள். இந்த இறந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு கூற போகிறார்கள்? யாரும் இல்லை. யாரும் பொறுப்பு கூறுவதும் இல்லை. சரி, யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிப்பவர்கள் ஏன் இது அங்கு தள வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கேள்விகளையும் கேட்பதில்லை. இன்னொரு விடயத்தை நான் பார்க்கலாம் என்னென்றால், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப சாவச்சேரியிலேயோ தெல்லிப்பளையிலேயோ வேறு வைத்தியசாலைகளில் வைத்தியம் பார்க்க அங்கு வசதிகள் இருந்தும் வைத்தியம் பார்க்க முடியவில்லை என்று யாழ் பெரிய வைத்தியசாலைக்கு அனுப்புகிறார்கள் என்றால் அங்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அங்கு கேள்வி எழுப்பப்படாத பட்சத்தில் சுகாதார பணிப்பாளர் என்று சொல்லி ஒரு இருக்கிறார். அந்த பணிப்பாளர் இப்ப இங்க புலம்பெயர் தேசங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஐக்கிய ராஜ்யமா இருக்கட்டும், நோர்வேயா இருக்கட்டும், டென்மார்க்கோ ஜெர்மனியோ இந்த நாடுகள்ல இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கண்டே ஒரு கொமிஷன் ஒன்றை அமைத்து அவர்கள் பெரிய ஒரு விசாரணை நடத்துவார்கள். இது எங்கு பிழை நடந்தது, யாரால் இந்த பிழை செய்யப்பட்டது, சரியான உபகரணங்கள் இருந்தும் இது ஏன் அங்கு கையாளப்படவில்லை என்று இங்கு பெரிய அளவில் ஒரு விசாரணை நடக்கும். அப்ப அந்த ஒரு 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 சிஸ்டம் உண்டு எங்கட நாட்டிலே இல்லையா, அல்லது இருந்தும் இதை கண்டும் காணாமல் விடுகிறார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது அல்லவா? உண்மைதான். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் அதை எல்லோருமாக கூட்டாக சேர்ந்து அதனை இல்லாது செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதில் இலங்கை அரசுடன் இணைந்து செய்கிறார்கள் என்று கூறினாலும் அதை நாங்கள் மறக்க முடியாது. ஒரு சிறு உதாரணம் என்னென்றால், இதுக்கும் அர்ச்சனா பிரச்சனை வந்த பிற்பாடு, அதாவது அர்ச்சனா இந்த பிரச்சனை கிளப்பிய பிற்பாடு இன்னொரு தள வைத்தியசாலையில் இரவு போல ஒரு குழந்தை ஒன்று இந்த பென்சில் சீவிர கட்டரை விழுங்கி விட்டது. அப்ப அந்த தள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு இல்ல கன்சல்டன்ட் வந்து இல்லை, அவர் வீட்டை படுத்து விட்டார். அங்கிருக்கின்ற எம்எஸ் வந்து அதனை ஒரு புதிதாக சேர்ந்த ஹவுஸ் ஆபீசரையும் அனுப்பி ஒரு ஆம்புலன்ஸில் யாழ் வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கிறார். உண்மையில் அது அங்கு செய்யக்கூடியது ஏனென்ற சொன்னால் தொண்டைக்குள் கட்டர் இருக்கின்றது, மூச்சு திணறி எந்த நேரமும் உயிர் போகும், அவசரமான. ஆனால் இதை இங்கிருந்து யாழ் வைத்தியசாலையை கொண்டு போகும். அப்ப கொண்டு போகின்ற இடவழியில் அந்த குழந்தை வந்து அரெஸ்ட் ஆகிவிட்டது. ஆனால் அந்த சாரதி, அந்த ஆம்புலன்ஸ் சாரதியின் திறமையால அவசரமாக கொண்டு சென்று காப்பாற்றி விட்டார்கள். காப்பாற்றிய பிறகு யாழ் வைத்தியசாலையில் இருந்து ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்டார்கள், இது உங்கள் வைத்தியசாலையில் செய்திருக்கலாம் தானே, ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள்? அப்ப நான் கேட்கிறேன் என்றால், நீங்கள் அதை கேட்க தேவையில்லை, நீங்கள் ஒரு விசாரணை குழுவை ஆரம்பித்திருக்க வேண்டும். நீங்கள் கூறியது போது இங்கே எல்லாம் அவ்வாறுதான் நடக்கின்றது. ஏன் உங்கள் கொண்டு வரும் வழியில் அந்த குழந்தை இறந்திருந்தால் அந்த தாய்க்கு தெரியாது உண்மையில் இங்கு அதை செய்யலாமா அல்லது அங்கு யாழ்ப்பாணம் தான் கொண்டு போகலாமா, அந்த தாய்க்கு தெரியாது. பாமர மக்களுக்கு அப்ப அந்த குழந்தையின் உயிர் போயிருக்கும். உங்கள் ஒரு அசண்டை இனத்தாலும் உங்கள் ஒரு கவலை இனத்தாலும் அல்லது நீங்கள் அந்த உயிர்களை மதிப்பதில்லை என்பது தெளிவான, அதாவது உயிரை காக்கின்ற தொழிலுக்குத்தான் வந்தனீர்கள். இந்த சொசைட்டியில, தமிழ் சொசைட்டியில உங்களை ஒரு
உயர்ந்த படித்தவர்கள் என்று தான் பார்க்கிறார்கள். ஆனா அவ்வளவு பேர் கொள்ளைக்காரராக மாறும்போது அந்த சொசைட்டி வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கும்? நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்றை அங்கே அமைத்த போது கூட இந்த சொசைட்டி மட்டத்தில் இருந்தவர்களைத்தான் உள்வாங்கி இருந்தார்கள். அதில் பலர் வந்து வைத்தியர்களாகத்தான் இருந்தார்கள். என்னென்று சொன்னால், நீங்கள் படித்தவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்பவர்கள் என்று. ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நாங்கள் எல்லோரையும் எல்லா வைத்தியர்களையும் கூறவில்லை. ஆனால் பெருமளவானவர்கள் இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அந்த சொசைட்டியின் அழிவுக்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் சமூகத்திலே சொல்லப்படுகின்றது, வைத்தியர் என்றாலே இறைவனுக்கு அடுத்த படியில் மேலானவர் என்றா, மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக படித்து வந்தவர்கள் அல்லவா? உண்மைதான், உண்மைதான். இப்ப அடுத்ததாக இன்னொரு இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அர்ச்சனா பிரச்சனைக்கு பிற்பாடு ஒரு அங்கு உள்ள மக்களிடம் கருத்து கேட்ட போது ஒரு கடலை வியாபாரி கூறினார், எங்கள் வரிப்பணத்தில் தான் நீங்கள் படிக்கிறீர்கள், ப்ரீ எஜுகேஷன். நீங்கள் சேவை செய்யவில்லை, உங்களுக்கு சம்பளம் தருகிறார்கள், வேலை செய்வதற்கு சம்பளமும் தருகிறார். ஆனால் அதையும் வாங்கிக் கொண்டு எங்கள் பணத்தில் படித்துவிட்டு எங்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு பணம் இல்லை, அல்லது இன்னும் எங்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக இந்த தனியார் முதலீடு, தனியார் வைத்தியசாலைகளுடன் இணைந்து இயங்குவது என்று அவர் கூறுகின்றார். அவர் அதை கூறும்போது இன்னொன்றை கூறுகின்றார், வெளிநாடுகளில் இருந்து படித்துட்டு வருகின்ற டாக்டர் பிள்ளைகள் அதுகள் செய்தாலும் பரவாயில்லை என்றார். என்னென்றால் அதுகள் தங்கள் சொந்த பணத்தில் படித்துக்கிட்டு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த யாழ் பல்கலைக்கழகத்திலே, பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதே அந்த பிரதேசத்தின் மக்களிட படிப்பறிவை உயர்த்தி அவர்களுக்கு ஒரு உன்னதமான வைத்தியர்களை கொடுத்து அந்த மக்களுக்கான சேவையாகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இன்று அந்த சொசைட்டியை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்தி இருப்பது என்பது இந்த அர்ச்சனாவினால் தான் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இப்ப நீங்க பார்க்கலாம், இப்போ தமிழ் அரசியல் கட்சிகளோ அல்லது தமிழ் அமைப்புகளோ பல போராட்டங்களை நடத்தினால் அந்த அர்ச்சனாவுக்கு சேர்ந்த மக்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போல மீனவர் போராட்டத்தின் போது சேர்கின்ற மக்கள், என்றால் மக்களின் பிரச்சனை, ஒரு சமூகத்தின் பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்காது ஒரு நாட்டின் விடுதலையை நீங்கள் வென்றெடுக்க முடியாது. இல்ல அர்ச்சனான்ற பிரச்சனையிலே பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து மக்கள் பெருமளவிலே வந்து திறந்து விட்டார்கள். அந்த மக்களுடைய எழுச்சியை தொடர விடாமல் அதை அடக்க வேணும் என்பதற்காகவே அங்கே காவல்துறையும் இராணுவம் குவிக்கப்பட்டு அந்த மக்களை அங்கிருந்து கலைப்பதற்கான வேலையைத்தான் செய்யப்பட்டுள்ளது. என்ன மற்ற இதுல இன்னொரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப நாங்களும் அங்கே தாயத்தில் உள்ள எங்களுடைய தொடர்பாளர்களுடன் பேசிய பொழுது அவர்களும் வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருக்கின்றார்கள். இப்ப அர்ஜுனாண்ட பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறதுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளும் முனைப்போடு செயற்படுகிறார்கள். உண்மைதான். என்று சொன்னால் அரசியல்வாதிகள், சில ஊடகவியலாளர்கள் பலர் இதனை மறைக்க முற்பட்டு நிற்பதுதான் பரிதாபமான வேலை. இப்ப அதாவது இன்று இந்த பிரித்தானியாவில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. மீனா சமல்மேன் என்ற ஒரு பெண்ணின் 2 பிள்ளைகளை 2020ஆம் ஆண்டு ஒருவர் படுகொலை செய்து விட்டார், பெண் பிள்ளைகளை. ஆனால் அந்த படுகொலை செய்த பிற்பாடு அதை விசாரணை செய்ய சென்ற காவல்துறையினர் அந்த 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 பிணங்களுடன் நின்று படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் பரப்பியிருந்தார். அது அவர்கள் இப்போது பதவியில் இல்லை. இருந்த போதும் இப்போது பிபிசிக்கு அவ கொடுக்கும் போது ஒரு கருத்தை கொடுக்கும் போது கூறியிருந்தார், நான் கொலை செய்தவனை நான் மன்னிக்கிறேன், ஆனால் 2 காவல்துறையினரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால், கொலை செய்தவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் செய்தான், ஆனால் அதனை காப்பாற்ற முற்பட்டு அதனை உங்கள் விளம்பரத்துக்காக பயன்படுத்திய நீங்கள் வந்து மிகவும் குற்றமளித்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். அதே போல இப்ப அர்ஜுனா கொண்டது ஒரு சமூக பிரச்சனை, அதை மடை மாற்றி அதை இல்லாது செய்து அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கொலை செய்பவர்கள் யார் என்றால் அது யார் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு குரல் கொடுக்காத அத்தனை பேரும் நாங்கள் அந்த படுகொலை யோசிச்சு பாருங்கள், 15 வருடமாக இது நடக்கிறது என்றால் எத்தனை உயிர் பிரிந்திருக்கும். இப்ப உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு தனசர்மா ஒரு பெண் அன்று வந்து இந்த அர்ஜுனாண்ட முகநூலில் தன் அனுபவத்தை பதிவிட்டிருக்கிறார். அதாவது தன் தமையன் ஒரு ஆக்சிடென்ட்ல முள்ளந்தண்டும் காலும் முறிந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டார். யாழ்ப்பாணத்துக்கு வந்தோன்னு வெறும் பெனடோல் தான் கொடுத்தார்கள். கேதீஸ்வரன் தான் அதன் அப்போது பெரிய டாக்டராக இருந்தார். அப்ப தமையன் வலிக்குதுன்னு சொல்ல அவருக்கு கூறியது, இன்னும் 1 வாரத்துக்கு ஆபரேஷன் தியேட்டர் ஃப்ரீ இல்லை,
ஒரு வாரத்தால் தான் செய்யலாம் என்று. அப்போ வலி தாங்க இயலாமல் கால் முறிந்து விட்டது. காலுக்கு தலாணியை போட்டுக் கொண்டிருக்கும் போது, அதால் ரவுண்ட் வந்த டாக்டர் வந்து தலாணியை தூக்கி எறிந்து விட்டு சொன்னாராம், இது உங்களோட வீடு இல்லை என்று சொல்லி. ம். அதற்கு பிறகு அங்கு இருக்க முடியாது, என்னை வெளியில் கொண்டு போன்று தமையன் அழுததுக்காக வெளிநாடுகளில் கேட்டு காசு வாங்கி நொதர்ன் சென்ட்ரலில் 8,5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆபரேஷன் செய்தது. அந்த ஆபரேஷன் செய்யும் போது பின் கதவால் வந்து அந்த ஆபரேஷனை செய்துவிட்டு போனது கேதீஸ்வரன் என்று பதிவிட்டார். அப்ப அது வந்து சொன்னா, அப்ப இதுல பார்க்க போனா அவைக வந்து சரியான முறையில திட்டமிட்டு இழுத்தடிப்பு செய்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும் என்றதுக்காக வேண்டி அந்த இழுத்தடிப்பை செய்திருக்கின்றார்கள் என்ன? மற்ற உண்மைதான். நான் கேள்விப்பட்ட மாதிரிக்கு வந்து அந்த அரச வைத்தியசாலைகளுக்கு அல்லது இந்த மாகாண வைத்தியசாலைகளுக்கு போகின்ற மருந்துகளை கூட இவர்கள் இந்த தனியார் வைத்தியசாலைகளுக்கு குறைந்த விலையில் கொடுக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். அது இந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. மற்றதுல இன்னும் ஒரு விடயத்தை நாங்க பார்க்கணும் என்னென்றால், இப்ப இலங்கையில வந்து அரச வைத்தியசாலைகள் இருக்கின்றன. மற்றது மாகாண சபைக்கின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் இருக்கின்றன. அப்ப இதை நாங்கள் ஒரு ஒரு சிங்கள அரசினுடைய ஒரு 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 நரித்தந்திரமாக இருக்கலாம் என்று யோசிக்க வேண்டி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த மாகாண வைத்தியசாலைகளை இல்லாமல் பண்ணி முழுக்க முழுக்க அரச கட்டுப்பாட்டுகள் வைத்தியசாலை கொண்டு வருவதற்காகவும் இப்படியாக செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது அல்லவா? உண்மைதான். நீங்கள் கூறியது சரி. இப்ப பல பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து மாகாண சபையின் கீழ் தான் வருகின்றது. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருகின்றது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வசதியையும் சென்ட்ரல் கவர்மெண்டால் கட்டுப்படுத்தப்படுகின்ற யாழ் வைத்தியசாலையை நோக்கி திருப்பி இந்த தள வைத்தியசாலைகளை இயங்க விடாது செய்வதற்கான நடவடிக்கையை இலங்கை அரசு செய்து கொண்டு வருகின்றது. என்னென்றால் இந்த மாகாணத்துக்கு காவல்துறை அதிகாரம், காணி அதிகாரம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர்கள் இருக்கும் போது அவர்கள் இருக்கிற அதிகாரத்தையே இல்லாது செய்வதற்கான ஒரு நடவடிக்கை. இந்த இலங்கை அரசின் இந்த திட்டமிட்ட நடவடிக்கைக்கு இந்த வைத்தியர்களும் உடந்தை. அவர்கள் அதை தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் பணத்துக்காக அதனை செய்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசு அதை ஒரு அரசியலுக்காக செய்கின்றது. அந்த இடத்தை உடைத்ததுதான் இந்த அர்ஜுனா செய்த வேலை. அதாவது கள வைத்தியசாலைகளை அந்த மாகாண வைத்தியசாலைகள் அந்தந்த பிரதேச மக்களால் நிர்வகிக்கப்பட போகின்றது. அதனை கட்டி எழுப்ப வெளிக்கிட்டதுதான் இங்கு ஒரு அரசியல் பிரச்சனையாயும் வந்தது. உதாரணமா நீங்க பாருங்கள். இப்ப 1970களில் இந்த மானிப்பாய் கிரீன் ஹாஸ்பிட்டல்ன்றது பெருசு அதுவும் இல்லை. ஒரு உச்சலங்கையில் இருக்கின்ற டிஸ்பென்சரி என்றான் சொல்றாங்க. அதுல ஒரு அப்போதைக்கு ஒரு டாக்டர் இருப்பார், 4-5 நர்ஸுகள் இருக்கு. அந்த டிஸ்பென்சரியில தான் நாங்கள் 6 பேர் பிறந்தனாங்க. அந்த அதுவும் 70ஆம் ஆண்டு 69, 67ஆம் அந்த அந்த கால பகுதியில் தொழில்நுட்பம் வளராத காலங்களில். அப்ப 6 சுகப்பிரசவம் யாரும் இறக்கவும் இல்லை. சுகப்பிரசவம் நன்றாக. ஆனால் 2024ஆம் ஆண்டு 4 சர்ஜன் 20 டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு தள வைத்தியசாலையில் ஒரு மகப்பேற்றை செய்ய முடியாது என்று கூறுவதென்றால் இதை திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பது தெளிவானது. ஆனால் இதை பாதிக்கப்படுவது யார் என்றால் அந்த மக்கள். ஆனால் இந்த பாதிப்புகளை பெருமளவு பங்கு இந்த 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 மருத்துவ மாஃபியாக்கள் என்று கூறினாலும் இதை ஊக்கப்படுத்துவதில் பெருமளவு பங்கு புலம்பெயர் தேசத்திலும் இருக்குது. புலம்பெயர் மக்களின் பங்களிப்பும் இவர்களை வளர்த்து விடுவதில் தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் இதற்கு உடந்தை போவதும் வந்து ஒரு கவலைக்குரிய விடயம். அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா இந்த புலம்பெயர் தேசங்களில இருந்து இப்ப தனிநபர்களாகவோ அமைப்புகளாகவோ மற்ற சில எனக்கு தெரிந்த வகையிலே வந்து இப்ப கனடா அமெரிக்காவில் இருக்கிற சில டாக்டர்ஸ் கூட வந்து தங்களுக்குள்ள ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த வடக்கு கிழக்குக்கு தேவையான உபகரணங்களை கூட வாங்கி அனுப்புகின்றார்கள். இது 100% எனக்கு வடிவாக தெரிந்த ஒரு விடயம். அப்ப இப்படி அந்த பண வசதிகள் இப்படியா செய்கின்ற பொழுது இந்த புலம்பெயர் அமைப்புகளுக்கும் வந்து இது சம்பந்தமான ஒரு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. அப்ப இதே அவர்கள் சரியான முறையில் அங்க அதை அங்க என்ன நடக்குது என்ன செய்யணும்ன்றதை வந்து இவர்கள் சரியான முறை பார்வையிடுகின்றார்களா இதை பற்றி விசாரிக்கின்றார்களா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல இந்த புலம்பெயர் அமைப்புகளுக்கு பணம் கொடுக்கின்ற மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்னென்றால் இந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட காசு சரியான முறையிலே அங்க பயன்படுத்தப்படுகின்றதா? இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா மருத்துவம் மட்டுமன்று இல்ல, இப்ப வேறு வேறு உதவித்தொகைகள் கூட அங்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து ஞாபக காசு போய்கொண்டிருக்குது. இந்த புலம்பெயர் தேசத்துல இருந்து காசை பறிக்கிறதுக்கண்டே ஒரு தனியாக ஒரு கள்ளத்தனமான அமைப்புகளை அங்கு உருவாக்கி தாங்கள் அங்கு பாடசாலை நடத்துகின்றோம், இங்கு பாடசாலை நடத்துகிறோம், இங்கு வாழ்வாதாரத்தை செய்கின்றோம் என்று பொய்களை சொல்லி ஒரு போலி நிறுவனங்களை உருவாக்கி பதியாத போலி உருவாக்கி காசு பறிக்கிற வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது வந்து நிரூபிக்கப்பட்ட விடயங்கள். என்ன
அப்ப நாங்களும் இங்க இருந்து காசை கொடுக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாங்கள் அதை அங்கே சரியாக பயன்படுத்தப்படுகின்றதா, மக்களுக்கு அந்த பயன் சேர்கின்றதா என்பதை வந்து நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கட்டாயம். உண்மைதான். உண்மை இதில் பெருமளவான பங்கு இவர்களுக்கு இருக்கின்றது. பொறுப்பு கூறாமை. அடுத்தது அதாவது தங்கள் இந்த சமூகத்தை பயன்படுத்தி தாங்கள் ஒரு மேல்நிலைக்கு வந்து விட்டதாக காட்டுவதற்காகத்தான் இங்கு பெருமளவான நிதிகள் சேர்க்கப்படுகின்றன. அதற்குரிய தகுதியானவர்கள் இல்லை என்றுதான் நாங்கள் கூறலாம். ஏனென்றால் பல இந்த இந்த நிதி மோசடி இப்ப கிட்டத்தட்ட 34 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது சாவச்சேரி வைத்தியசாலை. ஏன் எதற்கென்று இவர்கள் கேட்கவும் இல்லை. இவர்கள் இங்கு மக்களிடம் வாங்கி அங்கு அனுப்பிவிட்டு சென்று படத்தை எடுத்து பேஸ்புக்கில் போட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். எந்தவித பொறுப்பு கூறலும் இல்லை. அங்கிருப்பவர்களுக்கும் ஒரு பொறுப்பு கூறல் இல்லை, இங்கிருப்பவர்களுக்கும் ஒரு பொறுப்பு கூறல் இல்லை. இதை நான் இன்னொருவரிடம் கதைக்கும் போது அவர் கூறினார், அது புலம்பெயர் தேசத்திலிருந்து சேர்க்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் இங்கிருக்கின்ற கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக சேர்ப்பவர்கள். இது தொடர்பாக மக்களுக்கும் ஒரு அறிவில்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. மக்களை பொறுத்தவரையில் இப்ப இன்று கூட நீங்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு காசு கொடுத்தவர்கள் ரிசீட் இருந்தது என்றால் நீங்கள் இங்கு கொடுத்தவர்களை நீங்கள் பிடியுங்கள். நீங்கள் அவர்களிடம் பொறுப்பு கூற வைத்தால்தான் இப்படியான எழுந்தமானமாக பணங்களை சேர்த்து மக்களின் பணங்களை கையாடி இங்கிருப்பவர்களும் கையாடி அங்கிருப்பவர்களும் கையாடி என்று ஒரு நிலை என்று ஏற்படாது. உண்மையில் இதனை தடுக்க முடியும். இப்ப பொறுப்பு கூறல் என்று சொல்லும் போது இவர்கள் அந்த பணத்தை கொடுத்த பிற்பாடு அது தொடர்பாக அது எவ்வாறு நடைபெறுகின்றது, அதுக்கு கண்டினியூஸா அதை மானிட்டர் பண்ணுகிறார்களா, அது உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர்கிறதா என்றதை யாரும் கேட்கவும் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோயாளர் நலம்புரி சங்கமாக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி குழுவாக இருக்கலாம், அதில் முன்னர் பணியாற்றியவர்கள் இப்போது வந்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் வந்து ஒரு அரிப்னா வந்து இந்த கருத்தை வெளியிட்டபடியா. இப்ப இல்லை என்று சொன்னால் இவர்களும் மௌனமாகத்தான் இருப்பவர்கள். அதாவது ஒரு குற்றத்துக்கு துணை போனவர்களாகத்தான் இவர்கள் உண்மையில் பொறுப்பு கூறும் வரையிலும் நாங்கள் அவர்களும் இந்த குற்றத்துக்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும். இப்ப அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் அங்குள்ள பிரபலமான வழக்கறிஞர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவரை இடம் மாற்றியது மட்டுமல்லாது இதிலிருந்து ஓரங்கட்டு நடவடிக்கைகள் தான் இடம்பெறுகின்றன. ஆனால் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும், மக்கள் சமூகத்துக்காக இப்ப நீங்க பாருங்கள் அங்கு எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்கு. இதெல்லாம் உண்மையில் அந்த அரசியல்வாதிகள் சாவச்சேரி பிரதேச மக்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்று இவர்கள் தான் கவனித்து இதை வெளிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அர்ஜுனா செய்ததையும் இவர்கள் வந்து மடை மாற்றுவார்களாக இருந்தால் இனி ஒருவர் இவ்வாறு துணிந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதைத்தான் செய்யறாங்க. என்றால் அர்ஜுனாவுக்கு கொடுக்குற அடி கவனமா இருக்கிறாங்க. அவங்க ஒன்றை யோசிக்கிறாங்க. அர்ஜுனாவுக்கு கொடுக்குற அடி வந்து இனி ஒருத்தன் பேதரக்கப்படாது. அது அது அவங்க பெரிய ஒரு நெட்வொர்க் தான். அது அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, எங்கட தமிழ் அரசியல் இப்படி ஒருத்தன் இன்னொருத்தர் முளைச்சு வந்து மக்கள் வந்து வெளிப்படர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய இருப்பும் பறி போய்விடும். அதுதான் அந்த முக்கியமான விடயம். அதுதான் அந்த முக்கியமான விடயம். ஆனால் உண்மையில் மக்களை பொறுத்தவரையில் அவருக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்பது வந்து அது பாதிக்கப்பட்ட மக்கள். உண்மையில் எத்தனையோ பேர் எத்தனையோ உறவுகளை இழந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல 30 வருஷ போராளம் அந்த பனியால விழுந்தவன மாடவரை மிரிச்சான்னு சொல்லுவார்கள். அதுபோல 30 வருஷ போர்க்காலத்துல சகலதையும் இழந்து வன்னிகள் எல்லாம் தங்களை அந்த பாதுகாக்க ஓடி திரும்பி வந்து திரும்பி தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிற இந்த மக்களை திருப்பி அவர்களுடைய இந்த சுகாதார இலாகால எப்படி அடிக்கிறதை வந்து எவ்வளவு ஒரு கொடுமை யோசிச்சு பாருங்க. உதைத்தான் மீனவர் சங்கத்தின் தலைவரும் கேட்டிருந்தார். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா மீனவர்கள் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை அள்ளி செல்வதற்கு தொடர்பாக அவருக்கு கூறியிருந்தார். நாங்கள் போரால் பாதிக்கப்பட்டு இப்பதான் மேலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லி வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை களவெடுத்து கொண்டு போனால் நீங்கள் ஏன் எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு என்று சொல்வது என்ன அர்த்தம் என்று அவர் கேட்டிருந்தார். அதே போல ஆனால் அது இந்தியா, இது உள்ளுக்கு இருக்கிறவங்களே நீங்கள் மேய்து என்று சொன்னால் இது உண்மையில் இப்ப நீங்கள் பெருமளவானாக்கள் இப்ப அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் பெருமளவானாக்கள் தேசியம் கதைப்பவர், அமைப்புகளை தேசியம் கதைப்பவர், தேசியத்தை கதைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தின் அநீதியை தட்டி கேட்க துணிவில்லாதவர்கள் நீங்கள் என்னென்று விடுதலை பெற்று தருவீர்கள் என்று அதான் 2 பேர் விடுதலை பெற்றுத் தருவீர்கள் என்று மக்கள் நம்புவது. எனவேதான் நீங்கள் பாருங்கள் பெருமளவில் மக்கள் அவர்களுக்கு பின்னால் அணிந்து எழுவதில்லை. ஏனென்று சொன்னால் போலியானது என்று தெரிகின்றது.
ம். என்றால் ஒரு சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானாம் என்று. போவாரான்னு சொல்லியா? அப்ப அதே போலதான். ஏனென்றால் ஒரு சாதாரண மக்களின் சமூக பிரச்சனையை தீர்த்துத்தான் நீங்கள் அதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு போகலாம். அப்ப அதுக்கே நீங்கள் குரல் கொடுக்க முடியாத நீங்கள் என்னென்று அங்க அடுத்த பிரச்சனையை இது தீர்ப்பீர்கள். சமூக பிரச்சனைக்கும் அப்பாற்பட்டது என்று சொன்னால், இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன? சுகாதார இலாகா என்பது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு தங்களுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப உண்மைதான். அதுக்குள்ளே இவ்வளவு கரப்ஷன், இவ்வளவு ஊழல்கள் இருக்குன்னு சொன்னா, வேறு இடங்களில் எவ்வளவு கரப்ஷனையும் ஊழல்களையும் செய்வார்கள்? எல்லா துறைகளும் இவ்வாறுதான் இருக்கின்றன. எல்லா துறைகளிலும் இப்ப அரசு துறைகளை பொறுத்தவரையில் பெருமளவான அரசு துறைகள் அவ்வாறுதான் இருக்கின்றன. இப்ப பிரித்தானியாவில் அதை எவ்வாறு அவர்கள் சீரமைத்து விட்டார்கள் என்று சொன்னால், இப்ப அம் சுகாதாரத்துறை வந்து தனியார் ம். என்று சொன்னால், அரசாங்கம் காசை தனியார் பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கும். ஃபண்டிங்க குடுப்பினாங்க. அவர்கள் இலவச மருத்துவத்தை கொடுப்பார். குடுப்பார். அப்ப நீங்கள் எவ்வளவுக்கு பேஷண்ட்ஸை கவனமாக பார்க்கிறீர்களோ, அவ்வளவுக்கு ஏற்ற மணி தான் உங்களுக்கு கிடைக்கும். ம். என்னும்போது, இப்ப பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும்தான் காசு கொடுப்போமே தவிர, கன்சல்டன்சி ஃபீஸ் ஒன்றும் இல்லை. ஒன்றும் அது இல்ல. எண்ணெய் நம்பர்களால் போகும். ஆமா. ஆனால் இது அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு, அரசாங்கத்தில் கொடுக்கின்ற மருந்துகளையும் இடங்களுக்கு விற்றுக்கொண்டு, இன்னும் மக்களை ஏதிலிகளாக்கி, அவர்களின் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பணங்களையும் எடுத்து, ஒரு சிலர் அவ்வளவத்தையும் வரையை திருப்பி இப்ப தங்கள் பொக்கெட்டுகள் போட்டுக் கொண்டிருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவாகத்தான் சரியான பார்க்கிறேன். சமூக சீரழிவு. உண்மைதான். இப்ப நாங்கள் இப்ப இதுல நாங்கள் எல்லா வைத்தியர்களும் பிழையானவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்காமல் நல்ல வைத்தியர்களும் இருக்கிறார்கள். மக்களுக்கு உண்மைதான். சேவை செய்யணும் என்ற மனப்பான்மையில் இருக்கிற வைத்தியர்களே இப்படிப்பட்ட மேல் மட்டத்திலே இருக்கின்ற வைத்தியர்கள் அடக்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூட இருக்கின்றது. உண்மைதான். இப்ப அப்ப நாங்க டாக்டர் உமாவதி என்ற ஒருவர், அப்ப நான் அண்மையில் சென்றபோது எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் சாவச்சேரியில் இருந்த ஒரு பெண்ணால் வயதானவர். அவருக்கு முழங்கால் வலி என்று சொல்லி காலிக்கு போகிறார்கள். சாவச்சேரி இருந்து. இப்ப ஏன் என்று கேட்டேன், உமாவதி என்ற ஒரு டாக்டர் இருந்தவர் யாழ்ப்பாணத்துல. இவங்க எல்லாருமா சேர்ந்து மாத்தி போட்டாங்க தம்பி. ம். மக்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்களை தூக்கி எறிந்து விடுவது. இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா, புற்றுநோய் தொடர்பான நிபுணர் வந்து ஜெயக்குமார் அவர் ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கிறார். தான் தெல்லிப்பளையில் இருந்த தன்னை எவ்வாறு இந்த யாழ் மருத்துவ நிர்வாகம், வடபகுதி மருத்துவ நிர்வாகமும் இணைந்து எவ்வாறு அவர்கள் வீட்டை கூட அடித்துடைத்திருக்கிறார்கள். நீங்கள் மயூரன் ஸ்டேட்மெண்டை பார்க்கலாம். மயூரனுக்கு அடித்தும் இருக்கிறார். மருத்துவர்கள் என்னும் போது உயர்ந்த படிப்பு படித்தவர்கள், நீங்கள் சாஃப்டானவர்கள் என்ற உயிரை மதிப்பவர்கள் தான். ஆனால் வீட்டை கொளுத்துவது, அடிப்பது, உதைப்பது இப்படியானவர்களை வந்து நாங்கள் ஒரு மருத்துவ மாஃபியாக்கள் மட்டுமல்ல, இவர்கள் வந்து தங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களை அடித்து முறிப்பதற்கென்றே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு குரூப்பை வச்சுக்கிறார்கள் கூட நாங்க சொல்லலாம். உண்மைதான். அப்படித்தான் கூற முடியும். ஏனென்றால் அங்க இருக்கிற ஊடகவியலாளர் சொன்னார், அங்கு அந்த டிப்பர்களால் அடித்து மோதி கொள்வதில் கூட இவர்களின் அந்த தனியார் மருத்துவ நிறுவனங்களின் பங்களிப்பு பெருமளவில் இருக்கின்றது. அன்றைக்கு ஒருவர், அதாவது MLT என்றது அந்த மெடிக்கல் லெபார்டரியில வேலை செய்கிறவர்கள், அவ்வாறு ஒருத்தர் வந்து யூடியூப் காணொலியில் சொல்லியிருந்தார். இப்ப சில டெஸ்டிங்குகளுக்குரிய மருந்துகள் வந்து காலாவதியாகி போகும்போது அந்த தனியார் மருத்துவ நிறுவனங்கள் வைத்தியர்களுக்கு சொல்லுவாம், இந்தந்த மருந்துகள் முடிய போகிறது என்று. அப்ப சும்மா வார பேஷண்ட்டுக்கு அந்த மருந்துகளுக்குரிய டெஸ்ட்களை செய்ய சொல்லி எழுதி விடுவார்கள். ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன், ஒரு விஜயகாந்தினுடைய ஒரு ஒரு திரைப்படம் ஒன்றிலே வந்து ஒரு இறந்த பணத்திற்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி பார்த்து நடித்து போட்டு அவர் உறவினர்கள்ட்ட பணத்தை கறப்பது ஒன்று, அதாவது மருத்துவம் எப்படி இந்த மக்களுடைய பணத்தை கறக்கின்றது என்பதற்கு ஒரு 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 சீன் ஒன்று போட்டிருப்பார்கள். இறந்த பணத்துக்கு வைத்தியம் பார்க்க, கிட்டத்தட்ட எங்களோட ஈழத்தை பொறுத்தவரையும் பார்க்க போனா இப்ப அதை விட மோசமா நடக்கிற மாதிரி தெரியுது. உண்மைதான். 2011ஆம் ஆண்டு கூட எனக்கு தெரிந்த ஒருவர் யாழ் வைத்தியசாலையில் நிறைய இறந்தவரின் உடலை பெறுவதற்கு 2011ஆம் ஆண்டு இறந்தவரின் உடலை பெறுவதற்காக யாழ் வைத்தியசாலையில் எனக்கு தெரிந்த ஒருவர், என்ற உறவினர், 1 லட்சம் ரூபாய் கட்டித்தான் அந்த பணத்தை சடலத்தை வெளியில் எடுத்தது. யாழ் வைத்தியசாலை அரசு வைத்தியசாலை, தனியார் வைத்தியசாலையிலும் இல்லை, யாழ் வைத்தியசாலையிலிருந்து எடுத்தது.
அதிலே விரிவாக இந்த வைத்தியர்கள், அந்த வைத்தியசாலையில் வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு உளவு பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வாராக்களுக்கு வந்து வெளிநாட்டிலே ஆக்கள் இருக்கிறார், என்ன சொந்தக்காரர் இருக்கிறார், இப்படி மேட்ட பணத்தை கறந்துடலாம் என்று சரியாக ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் கொண்டு வச்சு பிளான் பண்ணித்தான் இது வடிவான முறையில் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு ஒரு முடிவொன்று வர வேண்டும். நாங்கள் இன்னும் அந்த அர்ச்சுனா போன்று இன்னும் பல உண்மையாக சமூக சேவை கருதி ஈழத்தமிழர்களுக்கு சரியான சேவை செய்ய வேண்டும் என்ற இன்னும் பல இளைஞர்கள், இளைய வைத்தியர்கள் வந்து முன்வர வேண்டும். இந்த மக்கள் போராட்டங்களை அடித்து நிறுத்தும் பொழுது, இந்த அரசாங்கம் சரியாக திட்டமிட்டு செய்யும் பொழுது, இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் கவுண்டர் பண்ணக்கூடிய மாதிரி மக்களை வந்து தயார்படுத்த வேண்டும். அப்போ அந்த மக்களை தயார்படுத்துறது வந்து அரசியல்வாதிகள் ஒருவங்களும் செய்ய மாட்டார்கள். வேறு சமூக சிந்தனை உள்ள செயற்பாட்டாளர்கள் தான் இதுக்கு முன் வந்து மக்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து சொல்லி மக்களை தயார்படுத்தி ஒரு பலமான ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டியது வந்து தாயகத்தில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களும் புலத்தில் இருக்கிற எங்களுடைய செயற்பாட்டாளர்களுடைய கடமை என்று கூறிக்கொண்டு, நாங்கள் இந்த நேர்காணலை அளித்த அருஸ் உங்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இது மட்டுமன்றில்லை, இன்னும் பல விடயங்கள் கதைக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக இந்த மீனவருடைய பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதை கூட வந்து நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடக்க முடியாது. இந்த மீனவருடைய பிரச்சனை என்பது வந்து 2 அரசுகளுக்கு இடையிலே திட்டமிட்டு செய்யப்படுகின்ற சதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது சம்பந்தமான விளக்கமாக நாங்கள் பின்பு கதைப்போம். இன்றைய இந்த நேர்காணலில் உங்களுக்கு இறுதியாக ஒரு சொல்ல இருந்தால் சொல்லுங்கள். நன்றி ஸ்டீவன். உண்மையில் தான் நீங்கள் கூறியது போலதான் இவ்வாறான மக்கள் போராட்டங்கள் தான் எங்கள் விடுதலைக்கான அடிப்படையானது. அப்ப மக்களுடன் நின்று, அதாவது மாவோ கூறியது போல, நீங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவார்கள். அதைத்தான் கூறியது. இப்ப அர்ச்சுனா செய்தது ஒன்றுதான். காசு கொடுக்கவில்லை மக்களுக்கு, பிரியாணி பட்டலம் கொடுக்கவில்லை மக்களுக்கு. அர்ஜுனாவே அங்க வந்தவர்களுக்கு யாருன்னு தெரியவில்லை, இரவாசி பேருக்கு யாருன்னு தெரியாது, அந்த தம்பி யாருன்னு தெரியாது. ஆனா தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக ஒருத்தன் குரல் கொடுத்திருக்கிறான் என்னும் போது அவர்கள் அதுல கிளர்ந்தெழுந்திருந்தார்கள். அப்ப இவ்வாறான போராட்டங்கள் தான் இலங்கை அரசு இழைக்கின்ற அநீதிக்கு எதிராகவும் மக்களை கிளர்ந்தெழ வைக்கும். அப்ப நீங்கள் இந்த போராட்டத்தை முளையிலேயே அடித்து மூடினீங்கள் என்று சொன்னால், ஒரு மக்கள் போராட்டத்தை உங்கள் விடுதலைக்காக நீங்க கொண்டு வர முடியாது. நன்றி. நன்றி அனைவருக்கும். நாங்கள் இந்த நேர்காணலிலே வந்து இப்ப சமகாலத்திலே நடக்கின்ற இந்த மருத்துவ மாஃபியாக்கள் உடைய இந்த இப்படியான இழிநிலை வேலைகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மருத்துவர் அர்ஜுனா போன்று இன்னும் பல வேகமுள்ள, சக்தியுள்ள, சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடிய பல இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.